ஓம் சாந்தி. மார்ச் 18, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையிலும் இனிமையான சேவாதாரி குழந்தைகளே, சேவையில் தடைகளை ஏற்படுத்தும் அத்தகைய செயல்களை செய்ய வேண்டாம். கேள்வி: சங்கம யுகத்தில் குழந்தைகளான நீங்கள் முழுமையாக மிக சரியானவர்கள் ஆக வேண்டும். எந்த குழந்தைகளால் மிக சரியானவர்கள் ஆக முடியும்? பதில்: 1. உண்மையான தந்தையுடன் சதா நேர்மையாக இருக்கும் குழந்தைகளால் மிக சரியானவர்கள் ஆக முடியும். நீங்கள் உள்ளே ஒரு விதமாகவும் வெளிப்புறமாக வேறு விதமாகவும் இருக்கக்கூடாது. 2. ஷிவ் பாபாவை தவிர எதிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாதவர்கள். 3. ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத்தை பின்பற்றுபவர்களும் எந்த தவறுகளையும் செய்யாதவர்களும் மிக சரியானவர்கள் ஆக முடியும். பாடல்: உங்கள் குழந்தை பருவ நாட்களை மறக்க வேண்டாம். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் பாடலின் ஒரு சில வரிகளை கேட்டார்கள். இப்பொழுது எல்லையற்ற தந்தை உங்களுக்கு உங்களுடைய எல்லையற்ற சந்தோஷ ஆஸ்தியை கொடுக்கின்றார் என்னும் நம்பிக்கை உங்களுக்கு உள்ளது. நாங்கள் அத்தகையதோர் தந்தையின் குழந்தைகள் ஆகிவிட்டோம். ஆகவே நாங்கள் தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். இல்லாதுவிட்டால் என்ன நிகழும்? ஒரு கணம் நீங்கள் சிரித்தவாறே நீங்கள் சக்கரவர்த்திகளும் சக்கரவர்த்தினிகளும் ஆகுவீர்கள் என கூறுகின்றீர்கள். ஆனால் நீங்கள் அவரை கைவிட்டால் நீங்கள் பின்னர் சாதாரண பிரஜைகள் ஆகின்றீர்கள். நீங்கள் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். அனைவரும் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்றில்லை. சத்திய திரேதாயுகங்களுக்கு செல்ல இருப்பவர்கள் மாத்திரமே வருவார்கள். சத்திய திரேதாயுகங்களை ஒன்று சேர்த்து சொர்க்கம் என அழைக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் புதிய உலக ஆரம்பத்தில் வருபவர்கள் பெருமளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்கிறார்கள். பின்னர் வருபவர்கள் எந்த ஞானத்தையும் பெறமாட்டார்கள். இந்த ஞானத்தை பெறுபவர்கள் சத்திய திரேதாயுகங்களுக்கு செல்வார்கள். மற்ற அனைவரும் ராவண ராஜ்யத்திற்குள் வருவார்கள். அவர்கள் ஒரு சிறிதளவு சந்தோஷத்தையே அனுபவம் செய்வார்கள். சத்திய திரேதாயுகங்களில் பெருமளவு சந்தோஷம் உள்ளது. இதனாலேயே நீங்கள் தந்தையிடமிருந்து உங்களுடைய எல்லையற்ற சந்தோஷ ஆஸ்தியை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மிக சிறந்த செய்திகளை எழுதுங்கள். நீங்கள் அச்சிடுகின்ற அட்டைகளில் எழுதுங்கள். இதுவே அதி மேன்மையான எல்லையற்ற தந்தையிடமிருந்து பெறும் நற்செய்தியாகும். கண்காட்சிகளில் எவ்வாறு புதிய உலகம் ஸ்தாபிக்கப்பட்டு வருகிறது என்பதை நீங்கள் காண்பிக்கின்றீர்கள். இதை மிகவும் தெளிவாக பெரிய எழுத்துக்களில் எழுதுங்கள். எல்லையற்ற தந்தையும் ஞானக்கடலும் தூய்மையாக்குபவரும் சத்கதியை அருள்பவரும் கீதையின் கடவுளுமாகிய சிவன் மீண்டும் ஒரு முறை பிரம்மா குமார் குமாரிகளின் மூலமாக கலியுகத்து முழுமையான விகாரமான சீரழிந்த தூய்மையற்ற உலகை சத்யுகத்திற்கு முழுமையாகவே விகாரமற்ற தூய மேன்மையான உலகமாக மாற்றுகின்றார். வந்து கேட்டு இந்த நற்செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அரசாங்கத்திற்கும் கூறியுள்ளீர்கள், எவ்வாறு நாங்கள் மீண்டும் ஒரு முறை மேன்மையான 100% தூய்மை அமைதி சந்தோஷமுள்ள சத்தியுகத்திற்கு தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றோம் என்பதையும் எவ்வாறு இந்த விகார உலகம் அழியப் போகிறது என்பதையும் வந்து புரிந்து கொள்ளுங்கள். இவ்விதமாக தெளிவாக எழுதுங்கள். உங்களால் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய அத்தகையதோர் வழியில் அட்டைகளில் எழுதுங்கள். எவ்வாறு பிரஜாபிதா பிரம்மா குமார்களும் குமாரிகளும் நாடக திட்டத்திற்கு ஏற்ப மிக சரியாக அவர்கள் முன்னைய கல்பத்தில் செய்ததை போன்று பரமாத்மாவாகிய பரமதந்தை சிவனின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதன் மூலம் இலகு ராஜயோகத்தின் மூலமாகவும் தங்கள் ஷரீரம் மனம் செல்வத்தின் மூலம் தூய்மை சக்தியின் மூலமாகவும் பாரதத்தை மிகவும் மேன்மையாகவும் தூய்மையாகவும் ஆக்குகின்றார்கள் என்பதை வந்து புரிந்து கொள்ளுங்கள். இதை அட்டைகளில் தெளிவாக அச்சிடுங்கள். அதனால் பிரம்மா குமாரிகளாகிய நீங்கள் சிவ் பாபாவின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதனால்
ராம ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள் என்பதை எவராலும் புரிந்து கொள்ள முடியும். இது காந்திஜியின் விருப்பமாகவும் இருந்தது. இந்த முழுமையான அழைப்பிதழை செய்தித்தாள்களிலும் அச்சிடுங்கள். பிரஜாபிதா பிரம்மா குமார்களும் குமாரிகளும் இதை தங்கள் சொந்த சரீரம், மனம், பணத்தின் மூலம் செய்கிறார்கள் என்பதை நிச்சயமாக விளங்கப்படுத்துங்கள். அப்பொழுது நீங்கள் தானம் அல்லது நன்கொடை போன்றவற்றை யாசகம் செய்கின்றீர்கள் என மக்கள் ஒருபொழுதும் எண்ண மாட்டார்கள். வெளி உலகில் தங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நன்கொடைகளின் அடிப்படையில் அனைவரும் முன்னேறுகிறார்கள். இங்கு பிரம்மா குமார் குமாரிகளாகிய நாங்கள் அனைத்து விஷயங்களையும் எங்கள் சொந்த சரீரம், மனம், பணத்தின் மூலமாக செய்கின்றோம் என நீங்கள் கூறுகின்றீர்கள். நாங்கள் எங்கள் சொந்த ராஜ்யத்தை பெறுவதனால் எங்கள் செலவுகளை நாங்களே செலுத்துவோம். முயற்சி செய்பவர்கள் 21 பிறவிகளுக்கு ஓர் ஆஸ்தியை பெறுகின்றார்கள். பாரத தேசவாசிகளே மேன்மையாகவும் இரட்டை கிரீடதாரிகளாகவும் ஆகின்றார்கள். லக்ஷ்மியும் நாராயணரும் இரட்டை கிரீடதாரிகள் ஆவார்கள். தற்சமயம் கிரீடம் இல்லை. இது மிகவும் தெளிவாக விளங்கப்படுத்தப்பட வேண்டும். தந்தை கூறுகின்றார், இவ்வாறு எழுதுவதனால் பிரம்மா குமார்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அந்த அப்பாவி மக்களால் புரிந்து கொள்ள முடியும். செல்வாக்குள்ள மக்கள் பேசும் பொழுது ஏழைகளும் கேட்பார்கள். இல்லாதுவிட்டால் ஏழைகள் கூறுவதை எவரும் கேட்பதில்லை. செல்வந்தர்கள் கூறுவதை மிகவும் விரைவாக கேட்கிறார்கள். நீங்கள் விசேஷமாக பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகின்றீர்கள் எனவும் மற்ற அனைவரும் அமைதி தாமத்திற்கு அனுப்பப்படுவார்கள் எனவும் நீங்கள் அவர்களுக்கு நிரூபியுங்கள். இவ்விதமாக விளங்கப்படுத்துங்கள். 5000 வருடங்களுக்கு முன்னர் பாரதம் சொர்க்கமாக இருந்தது. இப்பொழுது இது கலியுகம். ஆனால் அது சத்திய யுகமாக இருந்தது. எங்களுக்கு கூறுங்கள், சத்யுகத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இப்பொழுது கலியுக இறுதியாகும். இது அதே மாபெரும் மகாபாரத யுத்தமாகும். வேறெந்த நேரத்திலும் அத்தகையதோர் யுத்தம் நடைபெறுவதில்லை. இறுதியில் 3ஆம் உலக யுத்தம் நடைபெற்றது. அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் அணுகுண்டுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எவர் கூறுவதையும் கேட்பதில்லை. அவர்கள் தங்கள் எதிரிகளுக்கு கூறுகிறார்கள், நீங்கள் ஏற்கனவே உருவாக்கியுள்ள குண்டுகள் அனைத்தையும் கடலில் வீசினால் நாங்கள் மேலும் குண்டுகளை உருவாக்க மாட்டோம். நீங்கள் குண்டுகளை வைத்திருப்பதும் நாங்கள் அவற்றை உருவாக்காது இருப்பதும் என்பது எப்படி சாத்தியமாகும்? எவ்வாறாயினும் இவ்விதமாகவே விதி உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் அவர்களுக்கு எவ்வளவுதான் வழிகாட்டல்களை கொடுத்தாலும் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். விநாசம் இடம்பெறாது விட்டால் நீங்கள் எவ்வாறு ராஜ்யத்தை ஆட்சி செய்வீர்கள்? குழந்தைகளாகிய உங்களுக்கு நம்பிக்கை உள்ளது. சந்தேகமுள்ள புத்தியை உடையவர்கள் பாபாவை விட்டு விலகி துரோகிகள் ஆகின்றார்கள். தந்தைக்கு உரியவர் ஆகிய பின்னர் ஒரு துரோகியாக ஆக வேண்டாம். நீங்கள் சிவ் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். வேறு எதிலும் நன்மை இல்லை. உண்மையான தந்தையுடன் நேர்மையாக இருங்கள். நீங்கள் உள்ளே ஒரு விதமாகவும் வெளிப்புறமாக வேறு விதமாகவும் இருப்பின் உங்கள் அந்தஸ்து சீரழிந்ததாகிவிடும். நீங்கள் உங்களுக்கு ஓர் இழப்பை ஏற்படுத்துவீர்கள். உங்களால் ஒவ்வொரு கல்பத்திலும் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை அடைய முடியாமல் போய்விடும். இதனாலேயே நீங்கள் இந்நேரத்தில் மிக சரியாக இருக்க வேண்டும். கவனக்குறைவாக இருக்க வேண்டாம். உங்களால் முடிந்த வரையில் ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். நிலையான நினைவு இறுதியில் சாத்தியமாகும். தந்தையை தவிர வேறு எவரையும் நினைவு செய்யக்கூடாது. ஒருவர் இறுதியில் ஒரு பெண்ணை நினைத்தால் என்பது நினைவு கூறப்படுகிறது. நீங்கள் எவரில் பற்று வைத்திருக்கின்றீர்களோ அவரையே நீங்கள் நினைவு செய்வீர்கள். நீங்கள் மேலும் முன்னேறும் பொழுது நீங்கள் மேலும் அன்மித்து வருவதுடன் நீங்கள் தொடர்ந்தும் அதிக அளவை காட்சிகளை பெறுவீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன வகையான செயல்களை செய்துள்ளீர்கள் என்பதை பாபா காண்பிப்பார். ஆரம்ப நாட்களிலும் நீங்கள் காட்சிகளை பெற்றீர்கள். தண்டனையை அனுபவம் செய்தவர்கள் பெருமளவிற்கு அழுதார்கள். அந்த ஆத்மாக்களின் பாவங்கள் 100 மடங்கு குறைக்கப்பட்டதாக
உங்களுக்கு நடைமுறையில் காண்பிக்கப்பட்டது. இதனாலேயே பாபாவின் சேவையில் தடைகளை உருவாக்கக்கூடிய அத்தகைய செயல்களை நீங்கள் செய்யக்கூடாது. இறுதியில் எவ்வாறு நீங்கள் இவ்விதமாக பாபாவின் சேவையில் பல தடைகளை உருவாக்கினீர்கள் எனவும் பெரும் இழப்பை ஏற்படுத்தினீர்கள் எனவும் அனைத்தின் காட்சிகளையும் நீங்கள் காண்பீர்கள். அது அசுர சமுதாயமாகும். தடைகளை உருவாக்குபவர்கள் பெருமளவு தண்டனையை அனுபவம் செய்கிறார்கள். சிவ் பாபாவின் சபை மிகவும் பெரியது. அவருடைய வலதுகரமாகிய தர்மராஜும் இங்கேயே இருக்கின்றார். மற்ற தண்டனை எல்லைக்கு உட்பட்டது. இங்கு 21 பிறவிகளுக்கு ஓர் இழப்பு ஏற்படுவதுடன் அந்தஸ்தும் அழிக்கப்படுகிறது. தந்தை தொடர்ந்தும் அனைத்தையும் விளங்கப்படுத்துவதனால் நீங்கள் சிலவற்றை அறிந்திருக்கவில்லை என உங்களில் எவரும் கூற முடியாது. ஆகவே பாபா தொடர்ந்தும் உங்களுக்கு அனைத்தையும் பற்றி எச்சரிக்கை செய்கின்றார். ஒவ்வொரு நிலையத்திலிருந்தும் எத்தனை பேர் ஓடி வருகிறார்கள் என்பதை அவர் பார்க்கின்றார். அவர்கள் விகாரம் உடையவர்களாகி தொல்லை கொடுக்கின்றார்கள். பாடசாலையில் ஒருவர் முழுமையாக கற்க வேண்டும். இல்லாது விட்டால் நீங்கள் என்ன அந்தஸ்தை பெறுவீர்கள்? அந்தஸ்தில் பெரும் வித்தியாசம் உள்ளது. இந்த துன்ப உலகில் ஒரு நபர் ஜனாதிபதியும் ஒருவர் செல்வந்தரும் மற்றுமொருவர் ஏழையும் ஆவார். அவ்வாறே சத்யுகத்திலும் அந்தஸ்து வரிசை கிரமமானது. ராஜ விவேகி குழந்தைகள் தந்தையிடமிருந்து தங்கள் முழு ஆசியையும் பெறுவதற்கு முயற்சி செய்வார்கள். மாயையுடனான குத்துச்சண்டை உள்ளது. மாயை மிகவும் சக்தி நிறைந்தவள். ஆதலால் தொடர்ந்தும் வெற்றியும் தோல்வியும் ஏற்படுகின்றன. பலரும் வருகிறார்கள், பின்னர் விலகி சென்று துரோகிகள் ஆகின்றார்கள். முன்னேறி செல்லும் பொழுது அவர்கள் சித்தியடைவதில்லை. இது எவ்வாறு சாத்தியம் என பலரும் கேட்கிறார்கள். வீட்டில் குடும்பத்துடன் வசிக்கும் பொழுதே தூய்மையாக இருப்பது சாத்தியம் என்பதை அவர்கள் ஒருபொழுதும் கேள்விப்பட்டதில்லை. ஓ, ஆனால் கடவுளின் வாசகங்கள் கூறுகின்றன, காமமே கொடிய எதிரி. இது கீதையிலும் பாடப்பட்டுள்ளது. சத்யுகத்தில் தெய்வீக குணங்களை உடையவர்கள் இருக்கிறார்கள். கலியுகத்திலோ அசுர குணங்களை உடையவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அசுர குணங்களை கொண்டவர்கள் தெய்வீக குணங்களை கொண்டவர்களை புகழ்கின்றார்கள். அதிக அளவு வித்தியாசம் உள்ளது. நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் என்பதையும் நீங்கள் என்னவாக ஆகின்றீர்கள் என்பதையும் நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் இங்கேயே நற்குணங்கள் அனைத்தையும் கிரகிக்க வேண்டும். உங்கள் உணவு, பானம் போன்றவையும் முழுமையாகவே தூய்மையாக இருக்க வேண்டும். அவர்கள் தேவர்களுக்கு எதனை படைக்கிறார்கள் என பாருங்கள். அவர்கள் எவ்வாறு அத்தகைய போஷாக்கான உணவை மிகவும் சுத்தமாக தயாரிக்கிறார்கள் என ஸ்ரீநாத் ஆலயத்திற்கு சென்று பாருங்கள். அங்கு வைஷ்ணவர்கள் இருக்கிறார்கள். ஜெகநாத் ஆலயத்தில் அவர்கள் எதனை படைக்கிறார்கள் என பாருங்கள். சோறு. அங்கு அவர்கள் பாவ பாதைக்குரிய மிகவும் அவலட்சணமான உருவங்களை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய ராஜ்யமாக இருந்த பொழுது 36 வகையான உணவுகள் இருந்தன. அவர்கள் ஸ்ரீநாத் ஆலயத்தில் அதிகமான உணவை தயாரிக்கிறார்கள். ஜெகநாத் ஸ்ரீநாத்திலிருந்து வேறுபட்டதாகும். பூரியில் உள்ள ஆலயத்தில் அவர்கள் தேவர்களின் ஆடைகளுடன் அவலட்சணமான உருவங்களை செய்துள்ளார்கள். ஆகவே அங்கு படைக்கப்படும் பிரசாதம் நெய் சேர்க்கப்படாத சோறே ஆகும். பாரதம் என்னவாக இருந்தது, அது என்னவாகிவிட்டது என்பதற்கான வித்தியாசத்தை இது காண்பிக்கிறது. இப்பொழுது அதன் நிலைமையை பாருங்கள். போதுமான அளவு தானியம் கூட இல்லை. அவர்களுடைய திட்டத்திற்கு சிவ பாபாவின் திட்டத்திற்கும் இடையில் பகலுக்கும் இரவுக்கும் இடையிலான வித்தியாசம் உள்ளது. அவர்களுடைய திட்டங்கள் அனைத்தும் மண்ணோடு மண்ணாகி போய்விடும். இயற்கை அனர்த்தங்களும் ஏற்படும். தானியம் போன்றவையும் இருக்க முடியாது. சில இடங்களில் அதிக அளவு மழை பெய்யும், மற்ற இடங்களில் முற்றிலுமாக மழை பெய்யாது. இது அதிக அளவு சேதத்தை விளைவிக்கும். இந்நேரத்தில் பஞ்ச தத்துவங்களும் தமோ பிரதானமாக இருக்கின்றன. ஆகவே வழமைக்கு மாறான மழை வீழ்ச்சி ஏற்படும். புயல்களும் தமோ பிரதானமானவை. சூரிய வெப்பமும் மிகவும்
கடுமையானதாகவே இருக்கும். கேட்கவும் வேண்டாம். இந்த இயற்கை அனர்த்தங்கள் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளன. விநாச நேரத்தில் அவர்களின் புத்திகள் அன்பில்லாமல் உள்ளது. உங்கள் புத்திகள் தந்தையிடம் அன்பை கொண்டிருக்கின்றது. அறியாமை பாதையில் பெற்றோர்கள் தங்கள் தகுதியான குழந்தைகளை நேசிக்கிறார்கள். இதனாலேயே பாபா கூறுகின்றார், அன்பும் நினைவும் நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாகவே உள்ளன. நீங்கள் சேவை செய்யவே வேண்டும். குறிப்பாக பாரதத்திற்கும் பொதுவாக உலகிற்கும் சேவை செய்யப்பட வேண்டும். பாரதம் ஸ்வர்க்கமாக்கப்பட வேண்டும். மற்ற அனைவரும் அமைதி தாமத்திற்கு திரும்பவும் அனுப்பப்பட வேண்டும். பாரதம் ஸ்வர்க்க ஆஸ்தியை பெறுகின்றது. மற்ற அனைவரும் முக்தியாகிய ஆஸ்தியை பெறுவார்கள். அனைவரும் திரும்பச் செல்வார்கள். விரக்தி கூக்குரல்களின் பின்னர் வெற்றி குரல்கள் ஒலிக்கும். எங்கும் அதிக அளவு விரக்தி இருக்கும். இது காரணம் இல்லாத இரத்த பெருக்கு ஏற்படும். ஒரு நாடகமாகும். இயற்கை அனர்த்தங்களும் இருக்கும். அனைவரும் மரணிக்க வேண்டும். தந்தை குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார், முழு முயற்சி செய்யுங்கள். தந்தைக்கு சதா கீழ்ப்படிவாகவும் நம்பிக்கை நிறைந்தவர்களாகவும் இருங்கள். நீங்கள் சேவையாளர்களாக வேண்டும். முன்னைய கல்பத்தில் இத்தகைய சேவையை செய்தவர்களுக்கு தொடர்ந்தும் காட்சிகள் அருளப்படும். நீங்கள் தொடர்ந்தும் அனைத்தையும் ஒரு பற்றற்ற பார்வையாளராக பார்ப்பீர்கள். நீங்கள் சுய தரிசன சக்கரத்தை சுழற்றுபவர்களாகி விட்டீர்கள். உங்கள் புத்தியில் சுதர்ஷன சக்கரம் சதா சுழன்று கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் இவ்விதமாக 84 பிறவிகளை எடுத்திருக்கின்றோம். நாங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். தந்தையினதும் வீட்டினதும் நினைவு இருக்க வேண்டும். சத்திய யுகமும் நினைவு செய்யப்பட வேண்டும். நாள் முழுவதும் இவை அனைத்தையும் பற்றி சிந்திப்பதற்கு உங்கள் புத்திகளை பயன்படுத்துங்கள். நாங்கள் இப்பொழுது உலகத்தின் பெரும் இளவரசர்களாக ஆக உள்ளோம். நாங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி அல்லது ஸ்ரீ நாராயணனாக ஆகுவோம். இந்த போதை இருக்க வேண்டும். பிரம்மாவிற்கு இந்த போதை இருந்தது. ஒவ்வொரு நாளும் பாபா இந்த படத்தை லக்ஷ்மி நாராயணனுடையதை பார்க்கும் பொழுது உள்ளே அவருக்கு இந்த போதை இருந்தது. நாளையே நான் சென்று ஸ்ரீகிருஷ்ணர் ஆகுவேன். பின்னர் திருமணத்தின் பின்னர் அவர் ஸ்ரீ நாராயணன் ஆகின்றார். உங்களுக்கும் அதுவே பொருந்தும். நீங்களும் அவ்வாறு ஆகுவீர்கள் இல்லையா? இது ராஜயோகம். இது பிரஜைகள் ஆகுவதற்கான யோகம் அன்றி. ஆத்மாக்களாகிய நீங்கள் மீண்டும் ஒரு முறை உங்கள் ராஜ்ய பாக்கியத்தை பெறுகின்றீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் ராஜ்யத்தை இழந்தீர்கள். நீங்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை உங்கள் ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். பாபா இப்படங்கள் போன்றவற்றை உருவாக்கி வைத்துள்ளார். அதனால் நீங்கள் அவற்றை பார்க்கும் பொழுது சந்தோஷத்தை அனுபவம் செய்கிறீர்கள். நாங்கள் 21 பிறவிகளுக்கு எங்கள் ஸ்வர்க்க ஆஸ்தியாகிய பாக்கியத்தை அடைகின்றோம். இது மிகவும் இலகுவானது. இந்த பிரஜாபிதா பிரம்மாவின் மூலமாக சிவ் பாபா எங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். பின்னர் நாங்கள் சென்று அவ்வாறு ஆகுவோம். படத்தை பார்த்ததும் உங்கள் சந்தோஷ பாதரசம் உயர்கின்றது. தந்தையின் நினைவில் நிலைத்திருப்பதனால் நாங்கள் உலகின் இளவரசர்கள் ஆகுவோம். அதிக அளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். நான் கற்கின்றேன், நான் கற்கின்றேன், நீங்களும் கற்கின்றீர்கள். இக்கல்வியின் பின்னர் நாங்கள் சென்று அவ்வாறு ஆகுவோம். அனைத்தும் நீங்கள் எவ்வளவை கற்கின்றீர்கள் என்பதிலேயே தங்கியுள்ளது. நீங்கள் அதிகம் கற்கும் பொழுது அதிகம் சம்பாதிப்பீர்கள். எதுவும் இல்லாதவர்களாக ஓர் சமயத்தில் 100,000 ரூபாய்களை சம்பாதிக்க முடியும் எனவும் பாபா உங்களுக்கு கூறியுள்ளார். சட்ட நிபுணர்களும் அவ்வாறே. சிலர் பெருமளவு சம்பாதிக்கிறார்கள், மற்றோர் ஒரு கிழிந்த கோட்டையே அணிகின்றார்கள். எங்கும் அதுவே நடக்கிறது. இதனாலேயே பாபா திரும்ப திரும்ப கூறுகின்றார், குழந்தைகளே, எதை பற்றியும் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம். சதா ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். நீங்கள் இரட்டை மேன்மையான சிவ் பாபாவினால் மேன்மை ஆக்கப்படுகின்றீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையிடமிருந்து பலமுறை உங்கள் ஆஸ்தியை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் தந்தையிடமிருந்து பலமுறை உங்கள் ஆஸ்தியை பெற்றுள்ளீர்கள். பின்னர் அதை பலமுறை இழந்தீர்கள். அரை கல்பத்திற்கு நீடிக்கின்ற ஓர் ஆஸ்தியை நீங்கள் 21 பிறவிகளுக்கு பெறுகின்றீர்கள்.
நீங்கள் அரை கல்பத்திற்கு 2500 வருடங்களுக்கு சந்தோஷத்தை பெறுகின்றீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. உள்ளும் புறமும் நேர்மையாக இருங்கள். ஒரு பொழுதும் உங்கள் கல்வியில் கவனக்குறைவு ஆக வேண்டாம். ஒரு பொழுதும் சந்தேகம் மிக்க புத்தியை கொண்டிருந்து கற்பதை நிறுத்த வேண்டாம். சேவையில் ஒரு தடையாக ஆகாதீர்கள். 2. பாரதத்தை 21 பிறவிகளுக்கு மேன்மையாகவும் இரட்டை கிரீடதாரிகளாகவும் ஆக்குவதற்கு ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனாலும் எங்கள் சொந்த சரீரம் மனம் பணத்தின் மூலமும் தூய்மை சக்தி மூலமும் சேவை செய்கின்றோம் என்னும் நற்செய்தியை அனைவருக்கும் கூறுங்கள். 2. ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு மாஸ்டர் ஆசிரியராகி உங்களின் புண்ணிய கணக்கில் சதா சேமிப்பதுடன் மற்றவர்களையும் அதையே செய்ய தூண்டுவீர்களாக. நாங்கள் மாஸ்டர் ஆசிரியர்கள். மாஸ்டர் என்று நீங்கள் கூறும் பொழுது இயல்பாகவே நீங்கள் தந்தையை நினைவு செய்வீர்கள். உங்களை உருவாக்கிய ஒருவரை நீங்கள் நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் இயல்பாகவே நீங்கள் ஓர் கருவி என்பதை நினைவு செய்வீர்கள். சதா இந்த விசேஷமான விழிப்புணர்வை கொண்டிருங்கள். நான் ஒரு புண்ணிய ஆத்மா. நான் சேமிப்பதுடன் மற்றவர்களையும் அவர்களின் புண்ணிய கணக்கில் சேமிக்க தூண்டுகின்றேன். இது ஒரு விசேஷமான சேவையாகும். ஒரு புண்ணிய ஆத்மாவால் அவரின் கணக்கில் 1% பாவகரமான எண்ணங்களையும் கொண்டிருக்க முடியாது. ஒரு மாஸ்டர் ஆசிரியர் என்றால் தனது புண்ணிய கணக்கில் சேமிப்பதுடன் தந்தையை போன்று மற்றவர்களையும் அவ்வாறே செய்ய வைப்பவர் என்ற அர்த்தம். ஸ்லோகம். ஓர் ஒன்று கூடலின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளும் ஒருவர் ஓர் ஒன்று கூடலில் தனக்கான பாதுகாப்பை உணர்வார். அவ்யக்த இஷாரா. உங்கள் நம்பிக்கை என்ற அஸ்திவாரத்தை பலப்படுத்தி சதா பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் இருங்கள். எந்த அளவிற்கு ஒருவரின் புத்தியில் நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவர் அனைத்திலும் வெற்றி பெறுவார். புத்தியில் நம்பிக்கை உள்ள ஒருவரை எப்பொழுதும் தோற்கடிக்க முடியாது. தோல்வி இருக்குமானால் நம்பிக்கை குறைவாக உள்ளது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். புத்தியில் நம்பிக்கை வைத்துள்ள வெற்றி ரத்தினங்களில் ஓர் ரத்தினமாக உங்களை கருதி கொள்ளுங்கள். ஏதாவது தடை வந்தால் அதை ஒரு பரீட்சை தாள் என்று கருதி அதில் சித்தியடையுங்கள். சூழ்நிலையை பார்க்காதீர்கள், ஆனால் அதை ஓர் பரீட்சையாக கருதுவதன் மூலம் அதில் சித்தியடையுங்கள். ஓம் சாந்தி.